ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வந்து இந்த விஷயம் உங்கள் கூட சொல்லணும் அப்படின்னு. அதாவது இந்த ஷார்ட்ஸ் மூலியமா நம்ம வந்து வீடியோஸ் நிறைய போட்டுட்ருப்போம். எது முக்கியமான விஷயமோ அதை பற்றி பேசினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த ஷார்ட்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மனசில் வந்து எதிர்வினை உருவாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த இதில வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் என்ட்ரி போட்டதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் வந்து இங்கேயே ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் வந்து நம்மளுக்கு கீழே ப்ரைஸ் வந்துரும். நமக்கு இந்த இதில பிரேக் டவுன் ஆகிடும். இந்த மாதிரி எதிர்வினை எண்ணங்கள்லாம் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே வர எமோஷனல்ஸ் என்ன ஃபீலிங்ஸ் வருதோ, அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இனிமேல் வரும் நாட்களில் சார்ட் மேலே டிபெண்ட் ஆகிடுங்க. இப்போ ப்ரைஸ் என்ன பட்சம் ஒரு வேளை மேலே போயிடுச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுத்துருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு திரும்ப வந்து ஹிட் ஆகிட்டோம். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்கெட் இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளோட டார்கெட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு. நீங்கள் சார்ட்டை நீங்கள் நம்பினா தான் வந்து உங்களை காப்பாற்றுமே தவிர, உங்களுடைய எமோஷனல்ஸ் அதாவது நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்களோ உண்மையிலே சார்ட் ரிட்டர்ன் வரும். நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் வந்து திரும்ப வரும், திரும்ப வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உறுதியாக நம்புறீங்களோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய எண்ணங்களே வந்து இழுத்துட்டு வரா மாதிரி தோணும் சார்ட்டை. ஆனால் ஃபிக்ஸ் நம்புங்க அந்த சார்ட்டை. பரவாயில்ல போய் நான் லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எனக்கு லாஸ் கொடுத்துரு தைரியமாக இருங்க. ஆனால் உங்களோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது